இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சூரிய பெயர்ச்சியில ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த சூரிய பெயர்ச்சி நீங்க சொல்லக்கூடிய அந்த சிவராஜ யோகம் என்ன நற்பலனை கொடுக்க போகுது? இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மத்தியம வயசு லேடிஸ்லாம் நம்ம ரொம்ப நாளாக நம்ம ஹஸ்பண்ட் தான் உலகம்னு வாழ்ந்துருந்தோமே, அவர் நம்ம மேலே ரொம்ப உயிராக இருப்பார். அதுக்கு தானே நம்ம ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருந்தோம். இந்த முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடாது. ரிஷபத்துக்கு நம்ம திருப்பி எத்தனை திருப்பினாலும் போடலாம், சொல்லிட்டே இருக்கணும். அம்மா சாமி உன் வேலை என்னவோ நீ பாரு, யாருக்கும் நல்லா செய்கிற வேலை நம்மளுக்கு வேணாம், நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஓடலாம் அப்படின்னு. இது கண்டிப்பா ரிஷபம் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க முயற்சி செய்யணுமே தவிர, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த தேவையில்லாத வைக்கா நம்ம எடுக்கிறதுலாம் வேண்டாம். நம்ம புடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டா பச்சை புள்ள புடுங்கலாம், நம்ம என்னத்துக்கு வைக்க புடுங்கிறது, அது ஆல்ரெடி காஞ்சி போயிருக்குது, அந்த வேலை நம்ம வேண்டாம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கும். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்று குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உச்சம் பெற்ற குருவோட சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா, அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்போ எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேலே பொதுவாக இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குவதா மேடம். எப்படி அப்படின்னா, பொதுவாக இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் குருவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது. சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்வளவு கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம் மேம்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சூரிய பெயர்ச்சியில வந்து ரிஷபராசிக்கு வந்து இந்த சூரிய பெயர்ச்சி நீங்க சொல்லக்கூடிய அந்த சிவராஜ யோகம் வந்து என்ன நற்பலனை கொடுக்க போகுது? கண்டிப்பா மேடம். ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல சிவராஜ யோகம், முயற்சி ஸ்தானத்துல சிவராஜ யோகம். நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணின்னு இருந்தேன். அப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நாளா லவ் பண்றோமே, அந்த லவ் கூடி வந்துருமா? நம்ம ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோமே, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களே, அவங்க கூடி வந்துருவாங்களா? இளம் வயசு பசங்களாம் இப்படிதான் யோசிக்கிறது. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மத்தியம வயசு லேடிஸ்லாம், நம்ம ரொம்ப நாளாக நம்ம ஹஸ்பண்ட் தான் உலகம்னு வாழ்ந்துருந்தோமே, அவர் நம்ம மேலே ரொம்ப உயிராக வந்து இருப்பார், அதுக்கு தானே நம்ம ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருந்தோம். இந்த முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் வந்து ரிஷபத்துக்கு நடக்காது. அப்போ விட்டது தான், போனது தான், பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகுதுன்னா கூட ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுங்க அப்படின்றது நம்மளே பேசியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதையெல்லாம் போட்டு அந்த டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சும் நான் அது மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன், என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் முடியாது, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், இதெல்லாம் இறகட்டி வச்சுட்டு முயற்சி அப்படின்றது வைக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த மாதிரி நல்ல ஒரு பொசிஷன்லாம் வந்து ஆஸ்பீஷியஸான டைம்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கணும். ரிஷபத்துக்கு நம்ம திருப்பி எத்தனை திருப்பினாலும் போடலாம், சொல்லிட்டே இருக்கணும், அம்மா சாமி உன் வேலை என்னவோ நீ பாரு, யாருக்கும் நல்லா செய்கிற வேலை நம்மளுக்கு வேணாம், நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஓடலாம் அப்படின்னு. ஆனால் ரிஷபத்துக்கு எப்பயுமே என்ன தோணும்னா மேடம், நம்ம எப்பயுமே முன்னேற்றத்துக்காக ஓடிட்டே தானே இருக்கும். நம்ம குடும்பத்துக்காக, எனக்காக இல்லை பெருசாக, என் குடும்பத்துக்காக, சொசைட்டியில் கௌரவத்துக்காக, மரியாதைக்காக, நமக்கு நம்ம எதுவுமே ஹாப்பினஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளோட பொறப்பு ஓடுறதுக்கு தான், முன்னேற்றத்துக்காக ஓடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு ஆஸ்பீஷியஸான டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 மாத காலகட்டம் எனக்கு முடியவே முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்ல, சில முக்கியமான விஷயங்கள், அது என்னோட பேர் சார்ந்தா இருக்கலாம், என்னோட புகழ் சார்ந்தா இருக்கலாம், என்னோட மரியாதை சார்ந்தா இருக்கலாம், என்னோட படிப்பு சார்ந்ததா இருக்கலாம், அந்த மாதிரி என்னோட தொழில் சார்ந்ததா இருக்கலாம். நான் என்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு விஷயத்த வரையெடுத்து வச்சுட்டு அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இது கண்டிப்பா ரிஷபம் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க முயற்சி செய்யணுமே தவிர, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த தேவையில்லாத நம்ம எடுக்கிறதுலாம் வேண்டாம். நம்ம புடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டா பச்சை புள்ள புடுங்கலாம், நம்ம என்னத்துக்கு வைக்க புடுங்கிறது, அது ஆல்ரெடி காஞ்சி போயிருக்குது, அந்த வேலை நம்ம வேண்டாம். இதை வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் மேடம். அதுக்கும் மேல பொதுவாக வந்து இந்த சூரியன் வந்து ரிஷபராசினோட ராசியாதிபதி யாருன்னா சுக்கிரனுக்கு சூரியன் வந்து பகை, மொதல் விஷயம். அதுக்கும் மேலே லார்ட் ஆஃப் 4, சுகஸ்தானாதிபதி. ஏதோ ஒரு விதத்தில் பகை கிரகமாக இருந்தாலும் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது ரிஷபத்தினோட கம்ஃபர்ட்டை அதிகரிக்க பார்ப்பார். ஆனால் முயற்சி அப்படின்ற ஒன்றுத்தை நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல விதத்தில் பிடிச்ச அப்படின்னா கம்ஃபர்ட் அப்படின்றது சாலிடாக உன் கையில் உண்டு. ஆனால் அதே முயற்சியை தப்பான விஷயத்த நம்ம பிடிச்சோம் அப்படின் போது ஒரு சுகம் கிடைக்கும். அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிசிக்கல் சுகமாக இருக்குமே தவிர மனதளவில் நம்ம பேரும் புகழும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகமாக இருக்காது. மனதளவில் கூட இருக்கலாம், அதாவது ஃபிசிக்கலி மென்டலி கூட நம்ம கம்ஃபர்ட் இது பண்ணிக்கலாம். ஆனால் அது பேருக்கும் புகழுக்கும் உங்களுடைய ஒரு மரியாதைக்கும் அது வந்து ஒரு ஹீனமா இருக்குமே தவிர அது வந்து கௌரவத்தை கொடுத்துறாது. அப்ப முயற்சி அப்படின்னும் போது நம்ம எந்த விதத்துல முயற்சி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா பகை கிரகம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள தப்பான விதத்துல முயற்சி அப்படின்றத கொண்டு போக பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி நமக்கே தோணும், நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மேடம், நம்ம வந்து நல்லவங்களா இருக்கிறது நம்மளால, நம்ம கெட்டு போறது நம்மளால அப்படின்னு நினைப்போம். ஆனா கிரகங்கள் நம்மளை கெட்டு போக வைப்பாங்க, கிரகங்கள் நம்மளை வந்து உத்தமமான புருஷர்களாகவும் மாற்ற வைப்பாங்க. ஆனா என்ன கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சிவனை வழிபாடு பண்றோம் அப்படின் போது எந்த ஒரு நிலையிலையும் மனது வந்து பாத்தீங்கன்னா தடுமாறாது, சஞ்சலப்படாது, சபலப்படாது, காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அப்படின்றது ஒண்ணு உண்டு. ஆனா எத்தனை பேர் சிவனை வழிபாடு பண்றாங்க, எத்தனை பேர் ஈசங்கால கெட்டிமா பிடிக்கிறாங்க? பிடிக்கிறதுக்கும் முடியாது. காரணம் என்னன்னா அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப ரிஷபம், நான் எப்பயுமே ரிஷபத்தை பத்தி பேசும்போது சொல்லுவேன், எப்பயுமே அம்பிகையை வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை சுற்றி வந்து டாக்ஸிக் பீப்புள்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு டாக்ஸிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும்? ஆமா, ஏன்னா இந்த ரிஷப ராசிக்குன்னு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஈஸியா வந்து மற்றவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, இவங்களும் அட்ராக்ட் ஆவாங்க, மற்றவங்க பார்த்த உடனே உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. அப்ப நம்ம வந்து மனசு பக்குவப்படாத மனசு, பதப்படாத மனசு அப்படின்ற பட்சத்துல ஏமாறுறது ரிஷபமா தான் இருக்கும். ஏமாத்துறது எந்த ராசியா இருந்தாலும் ஏமாறுறது அட்லாஸ்ட் கூட்டி கழிச்சு ரிஷபமா தான் இருக்கும். அப்ப ரிஷபம் எப்பயுமே என்னோட குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி என் வாழ்க்கை எதை நோக்கி நான் பயணிக்க போறேன், நான் முடிவு பண்றேன், அதை நோக்கி பயணிக்கணும். இந்த காலகட்டம் சுபமான முயற்சிகள் சுபமான பலன்களை தரும்.
எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சுபமான விஷயங்கள் என்ன செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பதிவு கொடுத்திருக்கீங்க மேம். நன்றி. நன்றி. ரொம்ப சூப்பரா இந்த ராசிக்கு நீங்க சொன்ன அந்த ராஜ யோகம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.